நடு நெத்திக்கு வந்தாலும் ராமையா பூசாரி இன்னும் கட்டில்ல படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தாரு. அவருடைய மனைவியான சூரியகாந்தம் பாத்திரம் கழுவும் போது வர சத்தமோ புலம்பும் போது வர சத்தமோ தெரு முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சூரியகாந்தம் சத்தமா, ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்க போறீங்க? ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எழுந்திருச்சு வயலுக்கு போய் பாதி வேலையை முடிச்சுட்டாங்க. ஆனா நீங்க என்னமோ இன்னும் கோழி கூவாத மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, எந்திரிங்க. ராமையா விருப்பமே இல்லாம எழுந்திருச்சு, ஐயோ ஐயோ, காலையிலே எதுக்கடி இப்படி கத்துற? நல்ல தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டியே. நேத்து ராத்திரி கிரகங்களை பத்தி யோசிச்சு நான் சரியா தூங்கவே இல்ல. ஓஹோ, கிரகங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு படுத்தீங்களா? இல்ல பக்கத்து வீட்ல இருந்து வந்த வட வாசத்தை முகந்துகிட்டே படுத்தீங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுல சமைக்க அரிசி இல்ல, போய் ஏதாவது வேலைய பாக்கலாம்ல, அப்பதானே 4 காசு சம்பாதிக்க முடியும். என்னது, வேலைக்கு போகணுமா? நான் ஒரு பிராமணன், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. நான் எப்படி வயல்ல போய் இறங்கி வேலை பார்க்கறது? நீங்களும் உங்க தகுதியும். நீங்க படிச்ச அந்த வேத மந்திரத்தினால வயிறு நிறையுமா சொல்லுங்க? பேசாம பக்கத்து ஊரு ஜமீன்தார போய் பாருங்க. அவருக்கு ஜோசியம் கேக்குறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஏதாவது ஒண்ணு சொல்லி கொஞ்சம் காசும் ஒரு மூட்டை அரிசியும் வாங்கிட்டு வாங்க. அப்படியாவது வேலைய பாருங்க. சரி சரி, சும்மா கத்தாத. நீ சொல்றதுக்காக இல்ல, நானே ஒரு தடவை அந்த ஜமீன்தாரை போய் பார்க்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட நான் யாரு அப்படிங்கிறத காட்டி நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு ரொம்பவும் ரோசத்தோட ராமையா தன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து கிளம்புனான். தோளுல ஒரு பைய போட்டுக்கிட்டு, கழுத்துல ருத்ராட்ச மாலைய போட்டுக்கிட்டு, நெத்தியில பட்டைய இட்டுக்கிட்டு, பையில ஒரு பழைய பஞ்சாங்கத்தை போட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான். வழியில மதிய நேரம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ராமையா வேர்வை சொட்ட சொட்ட நடந்துகிட்டு இருந்தான். என்ன வெயில், என்ன வெயில்! ஜமீன்தார் வீட்டுக்கு போறதுக்குள்ள உயிர் போயிடும் போல. யாருன்னா குடிக்க மோர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல துணி துவைக்கிற தோபி வெளியில வந்து நின்னு அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா சீனு, வெளியில வந்து நின்னுக்கிட்டு என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? கும்பிடுறாங்க ஐயா, என் வீட்டில் இருந்த கழுதை வழி மாறி எங்கேயோ போயிடுச்சு. அது இல்லைன்னா யாரு நாளைக்கு துணி மூட்டைய சுமப்பாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்ப இவன்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னா இவன் நம்பிடுவான், எனக்கும் நல்ல பேரு கிடைக்கும். சும்மா தானே சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ராமையா சுத்தி பார்க்கும்போது அங்க ஓரமா கழுதை நடந்து போன காலடி தடம் ஒரு புளியந்தோப்ப நோக்கி போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனா சீனு பதட்டத்துல அந்த காலடி தடத்தை கவனிக்கல. அப்ப ராமையா கம்பீரமா கண்ணு முடிக்கிட்டு கை விரலெல்லாம் எண்ணி பார்த்து, ஓம் கிரீம் கிரீம். உனக்கு கிரகம் சரியில்லை, நேரமும் சரியில்லை. இதோ தெரியுது பாரு உன் கழுத. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு புளியந்தோப்பு இருக்குல்ல, அங்க ஒரு புத்துக்கு பக்கத்துல உன் கழுத மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் போ, வேற ஊருக்கு எங்கன்னா போயிட போகுது. உண்மையாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க, இதோ போறேன். சீனு வேகமா அந்த புளியந்தோப்புக்கு ஓடி போய் பார்த்தா ராமையா சொன்ன மாதிரியே அந்த கழுதை அங்கதான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அத கூட்டிக்கிட்டு வந்து ராமையாவோட கால்ல வந்து விழுந்து, ஐயா, நீங்க சாதாரண ஆளே இல்ல. இங்க நின்னுக்கிட்டே கண்ணை முடிக்கிட்டு என் கழுதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா நீங்க தெய்வம் தாங்க ஐயா. ராமையா அதை கேட்டு ரொம்ப பெருமையா, என் திறமைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, சரி சரி போ. அப்போ சீனு ஊருக்குள்ள போய், நம்ம ராமையா பூசாரி சாதாரணமான ஆளு கிடையாது, கண்ணை மூடி கணக்கு பண்ணியே என் கழுதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஊர் முழுக்க சொன்னான். இது அப்படியே காத்துல பரவி பரவி பக்கத்து ஒரு ஜமீன்தார் வரைக்கும் போச்சு. அது ஜமீன்தாருடைய வீடு. ஜமீன்தாரான ராஜையா அவருடைய வீட்டுல இருந்த சோஃபால உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. வேலைக்காரன் பெருமாள் பக்கத்துல உட்காந்து காத்து விசிறிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையா அவங்க வீட்டுக்குள்ள வந்தான். வாங்க ராமையா, உங்களை பத்தி சீனு நிறைய சொல்லி இருக்கான். காணாம போன கழுதைய கண்ண முடியே கண்டுபிடிச்சிங்களாமே. அப்ப ராமையாவும் அமைதியா, எல்லாம் அந்த அம்மனோட கருணங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு, கிரகம் என்ன சொல்லுதோ அதை சொல்ல போறேன். நல்லது, உங்களை மாதிரி ஞானிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்கிட்டயே வேலை கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு பரீட்சை. அத கேட்ட உடனேயே ராமையா, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே அப்படின்னு நினைச்சான். நீங்க குளிச்சிட்டு வந்து முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். சாப்பாடுன்னு சொன்னதும் ராமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுற இடத்துல வந்து உக்காந்தான். அவனுக்கு முன்னாடி பலவிதமான பலகாரம் இருந்துச்சு. வடை, பாயசம், சாப்பாடு, சாம்பாரு, அப்பளம். ஜமீன்தாரும் ராமையாவும் உக்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராமையா இன்னைக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. அன்னைக்கு ராத்திரி ஜமீன்தாருடைய ஒரு அறையில படுத்துக்கிட்டு இருந்தாரு.
அது பருத்தி மெத்தைங்கிறதுனால நல்லா தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில ராமையா எழுந்திருச்சு பார்க்கும்போது ஜமீன்தார் வீட்டுல ஏதோ அடாவடி. ஜமீன்தாரும் ரொம்பவும் கோவமா இருந்தாரு. யார் அது? நான் ராத்திரி கழட்டி வச்ச வைர மோதிரத்தை எடுத்தது. என் வைர மோதிரத்தை காணோம். யாருடா எடுத்தது? எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தாருக்கு ராமையாவோட ஞாபகம் வந்துச்சு. எனக்கு எதுக்கு கவலை? அதான் ஜோசியரே இருக்காரு, அவர்கிட்டயே கேட்போம். இத கேட்டதுமே ராமையாவுக்கு இதையுமே நின்னு போச்சு. கழுதையே எப்படி காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டான், ஆனா மோதிரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறான்? ஜோசியரே, என் பரம்பரை மோதிரம் ஒன்ன காணோம். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன். அப்படி கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன், பாத்துக்கோங்க. அத கேட்டு ராமையா, ஐயா, கிரகங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு பூஜையை பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க ஐயா. எனக்கு ஒரு தனி அறை வேணும். ஜமீன்தாரும் சரி அப்படின்னு சொல்லி ராமையாவுக்கு தனியா ஒரு அறையை கொடுத்தாரு. அன்னைக்கு ராத்திரி ராமையா அந்த அறையில அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உட்காந்து ராமையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. கழுதையோட காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சேன், ஆனா மோதிரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் ராமையாவுக்கு கடவுள் பக்தி தானா வந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரு பெருமாளு. பெருமாளே, பெருமாளே, எங்க இருக்க? என்னை ஏன் இப்படி திருடனுங்க நடுவுல மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன தப்பு பண்ண? என்ன காப்பாத்து பெருமாளே. மோதிரம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பெருமாளே. அப்பதான் ஜமீன்தார் கிட்ட வேலை பாக்குற பெருமாள் அப்படிங்கிற வேலைக்காரன் எங்க இந்த ஜோசியரை மந்திர போட்டு கண்டுபிடிச்சிருவாரோ திருடன அப்படிங்கிற பயத்துல ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ராமையா, பெருமாளே எங்க இருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த வேலைக்காரன் பயந்துகிட்டே மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, இந்த ஜோசியரு நான் தான் மோந்திரத்தை எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் ஏண்டா பெருமாளை எடுத்தேன்னு என்னையே கேட்கறாரு. இவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நாளைக்கு என்னோட தலையாவது தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி கதவு திறந்துகிட்டு உள்ள வந்து ராமையாவோட கால்ல விழுந்துட்டான். சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஜோசியர்னு தெரியும், ஆனா இவ்வளோ பெரிய ஞானின்னு எனக்கு தெரியாது. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மோந்திரத்தை நான் திருடிட்டேன். நீங்க மட்டும் ஜமீன்தார் கிட்ட சொல்லிட்டா என்னையும் என் பொண்டாட்டியையும் அவரு கொன்னு போட்டுடுவாரு. ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல குழப்பமா இருந்தாலும் அப்புறம் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, அப்ப இவன் பேரும் பெருமாளா? நான் கடவுளை கூப்பிட்டேன், இவனன்னு நினைச்சுக்கிட்டான் போல அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே தைரியமா ரொம்ப கம்பீரமா, இங்க பாரு பெருமாளு, கிரகங்கள் அப்பவே சொல்லுச்சு நீ தான் அதை திருடி இருக்கன்னு. நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இப்ப நீ திருடின மோந்திரத்தை மாட்டுக்கொட்டையில இருக்கிற சாணத்துக்குள்ள புதைச்சி வை. அப்படி இல்லைன்னா துளசி மாடத்துக்கிட்ட புதைச்சி வச்சிடு. இல்ல வேண்டாம், சமையல் அறையில இருக்கிற ஒரு பெரிய பூசணிக்காக்கு பின்பகுதியில இந்த மோந்திரத்தை உள்ள தள்ளி விட்டுடு. நாளைக்கு நான் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டிக்கிறேன். உன் பேரை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நன்றிங்க ஐயா, இந்த உதவிய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் போயிட்டான். ராமையா, அப்பாடா கடவுளை என்னை காப்பாத்திட்டப்பா அப்படின்னு நிம்மதியா படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில ஜமீன்தாரும் அந்த ஊர்ஜனங்களும் எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜோசியரான ராமையா மோதிரத்தை கண்டுபிடிப்பாரான்னு. என்ன ஜோசியரு, ராத்திரி முழுக்க பூஜை பண்ணீங்க, மோந்திரம் எங்க? அப்போ ராமையா, ஜமீன்தார் ஐயா, அந்த மோந்திரத்தை திருடினது மனுஷன் இல்லைங்க. மனுஷன் இல்லையா, வேற யாரு? அது ஒரு சக்தி. அந்த சக்தி மோந்திரத்தை திருடிட்டு போய் சமையல் அறையில இருக்கிற பூசணிக்காக்குள்ள வச்சிருக்கு. சமையல் அறையிலையா? நம்ப முடியலையே. சரி வாங்க போய் அங்க இருக்கான்னு பாப்போம். பெருமாள் பயந்துகிட்டே சமையலறையில இருந்த பூசணிக்காயை கொண்டு வந்து வச்சப்போ அதை வெட்டி பார்த்தப்போ அதுக்குள்ள உண்மையிலேயே அந்த வைர மோதிரம் இருந்துச்சு. அதை பார்த்த ஜனங்க எல்லாருமே ஆஹா ஓஹோ, இந்த ஞானி உண்மையிலேயே ஞானிதான் அப்படின்னு பாராட்டினாங்க. ஜமீன்தாரும் கூட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஜோசியரே, நீங்க பெரிய ஆளு. உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி நான் பணம் கொடுக்கறேன். ஆனா ஒரு சந்தேகம். ராமையா உள்ள பயந்துகிட்டே, என்னங்க ஐயா? இப்ப என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சரியா சொல்லுங்க, அப்பதான் நீங்க ஞானின்னு ஒத்துப்பேன். அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கையை இறுக்கமா மூடி சொன்னாரு. ராமையாவுக்கு மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டேன். மோதிரம் தானா அமைஞ்சது, பொய் சொல்லிட்டேன். ஆனா இப்ப கைக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாவம் ராமையா ரொம்பவும் சோகமா அவனுடைய வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிச்சு சின்ன வயசுல அவன் கத்துக்கிட்ட ஒரு நாட்டுப்புற பாட்டை பாட ஆரம்பிச்சான். ராமையா சத்தமா, அவ்வளவுதான், ஒரு பூச்சிக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு கவலையா
சத்தமா சொல்லிட்டான். அப்பதான் ஜமீன்தார் ஆச்சரியமா அவருடைய கைய திறந்து காட்டினாரு. அப்ப அந்த கைக்குள்ள இருந்த ஒரு பூச்சி பறந்து போச்சு. ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியமா, ஆஹா, அருமை அருமை. என் கையில பூச்சி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ சாதாரண ஆள் இல்ல. ராமையாவால இதையும் கூட நம்ப முடியாம போச்சு. என்னது? நான் என்னைய திட்டிக்கிட்டு இருந்தேன், ஆனா உண்மையிலேயே அவர் கைக்குள்ள பூச்சி தான் இருந்துச்சா? அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி கம்பீரமா நின்னான். ஐயா ஜோசியனா அப்படிதாங்க ஐயா, பஞ்சபூதமும் எங்க கையில இருக்கும். ஜமீன்தார் ராமையாவுக்கு 1000 தங்க காசு, பட்டு துணி, ஒரு வண்டி நிறைய மளிகை சாமானையும் கொடுத்து அனுப்புனாரு. அத பார்த்து ராமையா மனசுக்குள்ள, போதும்பா, இதே மாதிரி அதிர்ஷ்டம் ஒவ்வொரு தடவையும் நமக்கு கை கொடுக்காது, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். ஜமீன்தார் ஐயா, என்னோட குரு இமயமலைக்கு வர சொல்லி இருக்காரு. நான் இப்பவே கிளம்பணும். வரங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ராமையா வண்டி ஏறி வீட்டு போய் சேர்ந்தான். சூரியகாந்தம் அந்த பணம் துணி எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டா. பரவாயில்லையே, உங்க அறிவை வச்சுதான் இது சம்பாதிச்சிங்களா இல்ல யாரையாவது ஏமாத்துனீங்களா? இங்க பாரு, உனக்கு என் அறிவை பத்தி தெரியாது, ஆனா நான் இனிமே ஜோசியம் பார்க்க போறதில்ல. நாம வயல் வாங்கலாம். அந்த இடத்துல இந்த பணத்தை வச்சு நான் விவசாயம் செய்ய போறேன். அடடா, என் புருஷனுக்கு அறிவு வந்துருச்சு. அன்னையில இருந்து ராமையா ஜோசியம் செல்ல போகல. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையாவை பெரிய ஞானி அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிர்ஷ்டம் நிரந்தரமா இருக்காது, ஆனா நேர்மையும் உழைப்பும் நம்ம கிட்ட எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்.